மாலை வணக்கம் ஐடியா செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சின்னஞ்சிறு கிளியே. இந்த வாரம் நம்ம புது எபிசோட்ல நம்ம ஃபெஸ்டிவல்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே ஜோஷோட நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த டங் ட்விஸ்டரை அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்க போது ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? வீட்டுக்கிட்ட கோரை வீட்டுக்கு மேல் கூரை, வீட்டுக்கிட்ட கோரை வீட்டுக்கு மேல் கூரை, வீட்டுக்கிட்ட கோரை வீட்டுக்கு மேல் கூரை. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்க, ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஆல் ரைட், வெரி குட் செல்லக்குட்டீஸ். எல்லாம் டங் ட்விஸ்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இப்போ இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்மளுடைய முதல் செக்மெண்ட்டான வண்ணக்கிளியில் ஃப்ளூயிட் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கூலான விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க செலின் சபாஷினி அவர்கள். வாங்க போய் ஆர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வெல்கம் டிடி தமிழ் குட்டீஸ், வெல்கம் டு our ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஷோ. ஹாய், வண்ணக்கிளி. இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட் ஆர்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கார்ட் பேப்பர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கார்ட் பேப்பர்ஸ் வந்து 300 GSMனு சொல்லுவாங்க. 300 GSMனா என்னென்னா திக்னஸ் ஆஃப் த பேப்பர். நிறைய பேப்பர் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கும். தெரியுதா? ஃபோல்ட் ஆகுதா? ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ 300 GSMனா நல்லா திக்கான பேப்பர். கேன் யூ சி டெக்ஸ்டர்ஸ்? இங்கே டெக்ஸ்டர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த பேப்பரில் உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியாது, ஏன்னா இது வந்து விதவுட் டெக்ஸ்டர், இது வந்து ஸ்மூத் பேப்பர். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஆர்ட்டுக்கு நம்ம டெக்ஸ்டர்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து A5 சைஸ். A5னா A4 சைஸ் பேப்பர் தெரியுமா? A4 சைஸ் ஸ்கூல்லலாம் ஒர்க் ஷீட்ஸ்லாம் தராங்களே, A4 ஷீட்ஸ். A4 ஷீட்டோட ஹாஃப் ஷீட் தான் A5 ஷீட். சரிங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, we are going to tape it to the board. நீங்கள் என்ன போர்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த போர்டு கிட்ட நம்ம வந்து இதை டேப் பண்ணிடுவோம். திஸ் இஸ் கால்ட் அ மாஸ்கிங் டேப். சரிங்களா? இட்ஸ் ஆக்சுவலி அ பேப்பர் டேப். தெரியுதா உங்களுக்கு நான் எதுக்காக போடுறேன்னு? தெரியுதா உங்களுக்கு? டு கிரியேட் அ பார்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சு. நல்லா இதை நீட்டாக சீல் பண்ணிடணும். ஸோ தட் பெயிண்ட் வந்து நம்ம இது ஏன் போடுறோம்? திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் தி பார்டர் ஆஃப் த ஷீட். ஸோ தட் பெயிண்ட் வந்து வெளியே போகாது. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது இந்த டைம் நம்ம நிறையா ப்ரஷஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஸ்பாஞ்ச் அண்ட் டைரெக்டாக ஃப்ளூயிட் கலரை ஊற்றி நம்ம அதை வந்து கார்ட்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கார்ட்ஸ் என்னென்னா, இதெல்லாம் வேஸ்ட் டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கிற கார்ட்ஸ் யூ கேன் யூஸ் எனி. இப்போ இது வந்து எனக்கு ஏதோ ஒரு வாட்ச் பாக்ஸ் வந்து கிடச்சிச்சு இந்த மாதிரி கார்டு. கேன் யூ சி? நல்லா ஸ்டிஃபாக இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெயிண்ட்டை வந்து ஊற்றிட்டு நம்ம வில் சேஞ்ச் த டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு நிறைய ஆர்ட் நீங்கள் செய்யலாம். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஸோ லெட்ஸ் டேக் அல்ட்ரா மரீன் ப்ளூ. டு யூ ஆல் லைக் திஸ் கலர்? Yes. Well, let's do something multiple color. Okay. ஸோ நம்ம இப்போ பிளாக் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பிளாக் ஏன் போடுறோன்னா, கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்டாக தெரியும். இந்த மாதிரி ஸ்ப்ளாஷும் பண்ணலாம். சரிங்களா?
Can you see how I'm splashing? Splash பண்ணும்போது ஒரு யூனிக்கான ஒரு டெக்ஸ்சர் வரும். Finished everything, right? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to remove the masking tape. பீல் பண்ணும்போது எப்பயுமே இப்படி பீல் பண்ணாதீங்க, எல்லாம் இப்படி பீல் பண்ணாதீங்க, இப்படி வெளியால் பீல் பண்ணுங்க. ஸோ when you peel it, you'll get a very beautiful finish. So this is our final result. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஆர்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு யூ கேன் மேக் பர்த்டே கார்ட்ஸ், தென் யூ கேன் மேக் புக் மார்க்ஸ் அவுட் ஆஃப் இட். புக் மார்க்னா தெரியும்ல, புக்ஸ்க்கு சென்டரில் வைப்போல கார்டு மாதிரி, இதையே நீங்கள் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி புக் மார்க்காக செய்யலாம். இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் கூட ஃப்ரண்ட் ரூம்லேயோ உங்கள் பெட்ரூம்லேயோ யூ கேன் புட் இட் ஆஸ் அ ஆர்ட். அண்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ரைட்? இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் 2 கலர்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ, நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வச்சு பண்ணுறீங்களோ. சரிங்களா? லெட்ஸ் நவ் see the other samples that I have made. ஸோ இன்றைக்கி நம்ம இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டை நம்ம செஞ்சுருக்கோம் with fluid paint, and we have used masking tape for the borders. We have used ஒரு யூனிக்கான ஐட்டம் we have used as a sponge for texture, and நம்ம வேஸ்டான கார்ட்ஸு கூட யூஸ் பண்ணியிருக்கோம். வேஸ்டான டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் or வேஸ்டான எனி கைண்ட் ஆஃப் ஸ்டிஃப் கார்ட்ஸ் that you get at home to make the textures, and we have also used tough bristle brushes to make such different textures. So let's meet at the next segment with a new art. Thank you. Let's say bye. என்ன குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா பெயிண்ட் பண்ணி என்ஜாய் பண்றீங்களா? அதே ஜோஷோட நீங்க இருக்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் உங்க மூளையை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான குவிஸ் கேள்வி. ஓகே, நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்பட்ட இந்த சிறுவன் ரொம்ப வருஷமா இந்தியா மேல இருந்த அந்த ஒரு காதல்னாலையும் தேசபக்தியினாலையும் நிறைய வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு சிகாகோ அட்ரஸ்ல டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அவருடைய ஸ்பீச்சை தொடங்கினார். அவர் யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான கதை கிளியில இன்னைக்கு நம்ம மந்திரி அது நம்ம பிரச்சனையே இல்லை அப்படின்னு சூப்பரான ஃபன்னான ஒரு ஸ்டோரி தான் நம்ம கேட்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க கதை ஆசிரியர் அம்புஜவல்லி அவர்கள். வாங்க போய் சூப்பரான கதையை கேட்டுட்டு வந்துடலாம். கதை கிளி. வணக்கம். இன்னைக்கான கதைக்களி நிகழ்வில் நாம் பார்க்க போகிற கதை எதுக்குமே கவலைப்படாத ஒரு ராஜா பற்றின கதை. கேட்கலாமா? கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. ஒரு நாள் அவர் மேலே உப்பரிகைன்னா தெரியுமா, அவரோட அரண்மனையோட பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ வந்தார் மந்திரி. ராஜா ராஜா ராஜா, ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் நம்ம ஊருக்கு வரப்போதான். மந்திரி, அது நம்ம பிரச்சனை இல்லை. என்ன சொன்னாரு? ஆனா ராஜா, பெரிய கொள்ளை கூட்டம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன? மந்திரி, அது நம்ம பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை ராஜா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தானியமும் தீந்துக்கிட்டே வருது. மந்திரி, அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனா ராஜா, மந்திரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ போய் தேன்ல ஊற போட்ட அந்த பலாச்சொலை எடுத்துட்டு வா. மந்திரிக்கு என்ன பண்றது தெரியல. கூப்பிட்டாரு. யார் அங்கே? ராஜாக்கு பலாச்சோலை வேணுமா? கொண்டு வாங்க. அவங்களும் ஒரு பாத்திரத்தில் தேனில் ஊறின பலாச்சோலை கொண்டு வந்து வச்சாங்க. ராஜா ஒரு பலாச்சோலை எடுத்தார். எங்கே நம்ம எல்லாரும் ஒரு பலாச்சோலையை கையில் எடுக்கலாமா ராஜாவை நினச்சிட்டு அது அப்படி வாசனையை நுகர்ந்தாரு. அப்படி வாயில் போட்டு
என்ன ஒரு சுவை. அடுத்த பலாச்சொல் எடுத்தார், எடுங்க. அடுத்த பலாச்சொல் எடுத்தாரு, வாயில போட்டாரு. அடுத்தது ஆஹா ஆஹா, மந்திரி பார்த்துட்டே இருந்தாரு, ஒண்ணு கூட நமக்கு தராம சாப்பிடுறாரு. ஆனா ராஜா அவர் பாட்டுக்கு காலி பண்ணிட்டு கடைசி பலாச்சொலை எடுத்து வாயில போட போகிறப்போ அதை ஒட்டிட்டு இருந்த ஒரு தேன் துளி மேலே உப்பரிகையில இருந்து கீழே தரையில போய் விழுந்துச்சு. மந்திரி சொன்னார், ராஜா ஒரு தேன் துளி கீழே விழுந்துருச்சு, அதை நான் சட்டுன்னு போய் பட்டுன்னு தொடச்சிட்டு வந்துட்டுமா? மந்திரி, அது நம்ம பிரச்சனையே இல்லை. சரி ராஜா, இப்போ அங்கே ஒரு தேன் துளி விழுந்துச்சா, அந்த பக்கமாக பறந்து போச்சு ஒரு தேனி. அட, தேன் வாசனை வருதே, எங்க 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 அதோ இருக்கு தேன், நம்ம அதை போய் குடிப்போம் அப்படின்ட்டு போச்சு அந்த தேனி அந்த தேன் துளியை சாப்பிட. ராஜா, ஒரு தேனி அந்த தேன் துளியை சாப்பிட வருது. மந்திரி, அது நம்ம பிரச்சனை இல்லை. அந்த தேனி போய் குடிக்க ஆரம்பிச்சது பாருங்களேன். அப்போ அந்த பக்கமா வந்துச்சு ஒரு பூனை. அட, நமக்கு இன்னைக்கு ஒரு தேனி கிடைச்சிருக்கு, சாப்பிட வேண்டியதா அப்படின்னு அந்த தேனியை சாப்பிட பக்கத்துல போச்சு. ராஜா, ஒரு பூனை வந்து அந்த தேனியை சாப்பிட போகுது. ராஜா, மந்திரே, அது நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ பூனை போய் தேனியை சாப்பிட போச்சு பாருங்களேன். தேனி அப்படியே திரும்பி பார்த்துச்சு, பறந்தே போச்சு. இப்போ பூனைக்கு தேனி கிடைக்கலையா? பூனைக்கு ஒரே சோகமாக போச்சு. எப்படி கத்துச்சு? இப்போ பூனை இப்படி கத்துனதும் அங்கே நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு ஒரு நாய். நல்லா தூங்கிட்டு இருந்த நாய் எந்திரிச்சுது. என்ன சத்தம், என்ன சத்தம்? பூனையை பார்த்தோன்னே, எவ்வளோ நிம்மதியாக நான் தூங்கிட்டு இருந்தேன், என் தூக்கத்தை கெடுத்தியா நீ? கோவம் வந்துச்சு பாருங்க அந்த நாய், பூனையை துரத்த ஆரம்பிச்சுது. துரத்த ஆரம்பிச்சது, பூனை ஓட ஆரம்பிச்சுது. ராஜா, அந்த நாய் பூனையை துரத்துது. ராஜா, மந்திரே, அது நம்ம பிரச்சனை இல்லை. இப்ப ராஜா பாட்டு இல்ல, ராஜா பாட்டுக்கு சொல்லிட்டாரு. இப்ப நாய் துரத்துது பூனைய, பூனை பாட்டுக்கு ஓடுது. மியாவ் 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 மியாவ். எல்லாரும் கத்துக்க பார்த்த மாதிரி பூனை மாதிரி கத்தலாமா? பூனை ஓட, நாய் துரத்த. இப்ப பூனையோட சொந்தக்காரமா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. என்னது இது, நம்ம பூனை மாதிரி இருக்கு. வெளில வந்து பார்த்தா பூனை ஓடுது, நாய் துரத்துது. வந்துச்சு பாருங்க கோவம் அந்த அம்மாவுக்கு. இந்த நாய் என்ன பண்ண குனிஞ்சாங்க, ஒரு கல் எடுத்தாங்க, தூக்கி அப்படி நாய் மேல போட்டாங்க. நாய் ஒண்ணு கத்திட்டே ஓடி போச்சு. ராஜா, அந்த பூனையோட சொந்தக்காரமா நாயை கல்லால் அடிச்சிட்டாங்க. ராஜா, மந்திரி, உடனே இந்த நாய் கத்துன உடனே என்னாச்சு? நாய்க்கு ஒரு சொந்தக்காரமா இருப்பாங்களா? உங்க வீட்டுலலாம் நாய் வச்சிருக்கீங்களா? பூனை வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? இவங்க உடனே எந்திரிச்சு வெளியில வந்தாங்க. எவடி அவ ஏன் நாய கல்லால் அடிச்சது? ராஜா, நாயோட சொந்தக்காரமா வெளில வந்துட்டாங்க. மந்திரி, இப்ப அவங்க வந்துட்டாங்க வெளியில. பூனையோட சொந்தக்காரமா வெளியில இருக்காங்க. யார் அதை ஏன் நாய அடிச்சது? ஒன்னாந்தம்மா, நான் தான் அடிச்சேன். என்ன இப்போ? எப்படி நீ நாய நீ அடிக்கலாம்? அது ஏன் பூனையை துரத்துச்சு, அதுக்காக அப்படிதான் 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 அப்படி. ராஜா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ராஜா, மந்திரி, அது நம்ம பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த மாதிரி இருந்தாங்களா? உங்க யாராவது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா? ஒருத்தங்களுக்கு இவங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களா? அதே மாதிரி ஆமா, இந்த அம்மா கூட கொஞ்சம் பேர், அந்த அம்மா கூட கொஞ்சம் பேர், பக்கத்து வீடு எத்து வீடு எல்லாம் வந்தாங்க. நீங்க சொன்னதான் தப்பு, இல்ல நீங்க சொன்னதான் தப்பு, நீங்க சொன்னதான் தப்பு. என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னது உங்க மேல தான் தப்பு, உங்க மேல தான், உங்க மேல. ராஜா, ரெண்டு கூட்டமா சண்டை போடுறாங்க. ராஜா,
இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சதும் அரண்மனைக்குள்ள இருந்தாங்க பாருங்க நிறைய பேர் காவலாளிகள்லாம், அவங்க கத்தி ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பேர், அந்த பக்கம் கொஞ்சம் பேர். உன் மேலதான் தப்பு, உன் மேலதான் தப்பு, எல்லாத்தையும். இந்த பக்கத்துல இருந்து பறந்து வந்துச்சு ஒரு கரண்டி, அடிபட்டுச்சு. இந்த பக்கத்துல இருந்து பறந்து போச்சு ஒரு ஈட்டி, காயம். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எப்படி சண்டை போட ஆரம்பிச்சாங்க? டமல் டுமில் டமல் டுமில் டமல் டுமில் சக்க சக்க சக்க. பெரிய சண்டை வந்துருச்சு. ராஜா, காவலாளிகளும் சேர்ந்துட்டாங்க ராஜா. பெரிய சண்டையா போகுது ராஜா. மந்திரி இப்போ என்னாச்சு? எங்க இருந்தோ வந்துச்சு பாருங்க ஒரு தீப்பந்தம். தீப்பந்தம்னா தெரியுமா எல்லாருக்கும்? ஒரு தீப்பந்தம் பறந்து வந்து ஒரு கூரை மேல விழுந்துச்சு. விழுந்த உடனே என்னாச்சு? கூரை தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. திக்கு 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 திக்கு. எங்க எல்லாரும் காமிங்க பார்க்கலாம். திக்கு 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 திக்கு. அது ஒரு வீட்ல இருந்து அடுத்த வீட்டுக்கு பரவிச்சு. திக்கு 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 திக்கு. அந்த வீட்ல இருந்து அடுத்த வீட்டுக்கு போச்சு. திக்கு 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 திக்கு. இங்க இருந்து அடுத்த வீட்டுக்கு போச்சு. திக்கு 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 திக்கு. ராஜா, வீடெல்லாம் தீ பத்திட்டு எரியுது ராஜா. ஆனா பரவின தீ எப்படி வந்துச்சு? எப்படி எப்படி இருக்குது தீ? திகு 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 திகு. அப்படியே அரண்மனைக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி திகு 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 திகு. ராஜா நின்னுட்டு இருந்த உப்பரிகையில இருக்கிற எல்லா துணியும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. திகு திகு. எப்படி எரிஞ்சது? திகு 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 திகு. இப்ப ராஜா சுத்தி முத்தி பார்த்தாரு. அவருக்கு உடம்பெல்லாம் சூடாக ஆரம்பிச்சது, நெருப்பு. மந்திரிய பார்த்தாரு. மந்திரி, இது நம்ம பிரச்சனை தான் மந்திரி, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அப்புறம் தீயெல்லாம் அணைச்சாங்களா? தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜா அவரோட நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சாரு? இது நம்ம பிரச்சனை தான். என்ன சொன்னாரு? இது நம்ம பிரச்சனை தான். அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சா, கதையும் முடிஞ்சு போச்சா, கதையும் முடிஞ்சு போச்சா, கதையும் முடிஞ்சு போச்சா. என்ன குட்டீஸ், எல்லாரும் ஃபன்னான கதையை கேட்டு என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான இன்னொரு ஹிண்ட்டையும் நான் கொடுக்குறேன். இந்த நரேந்திரநாத் தத்தா அவர் தான், அவருடைய பிறந்த நாளை ஜனவரி 12ஆம் தேதி நம்ம நாட்டில் நேஷனல் யூத் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவரோட நிறைய டீச்சிங்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபேமஸான 2 கோட்டையும் நான் சொல்கிறேன். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்ட். ஆல் பவர் இஸ் வித் இன் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான அச்சமில்லை அச்சமில்லையில் இன்னைக்கு கிக் பாக்ஸிங்ல பேசிக்ஸ் ஆஃப் பஞ்சிங் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராரு தமிழ்நாட்டினுடைய கிக் பாக்ஸ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். வாங்க போய் பஞ்சிங் எப்படி பண்ணுறது கற்றுட்டு வந்துடலாம். இன்றைக்கு நம்ம வந்து அச்சமில்லை செக்மெண்ட்டில் வந்து பேசிக் பஞ்சஸ். ஸோ நம்மளோட பேசிக் பஞ்சஸ் என்னென்னது? ஜாப், கிராஸ், ஹூக், அப்பர் கட். இந்த பஞ்சஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த பஞ்சஸ்க்கான ஃபார்மட், நம்மளோட இதோட பேசிக் வந்து ஃபுட் வாக். இதில் வந்து நம்ம பஞ்சஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபார்வர்டில் ரெடி பண்ண போகிறோம், பேக்வர்டில் ரெடி பண்ண போகிறோம், சைடில் ரெடி பண்ண போகிறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ஸோ இந்த பேசிக் பஞ்சஸ் வந்து நம்மளோட கேமுக்கு வந்து எப்படி டெவலப் ஆகுன்றது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பிளேயர்ஸோட பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த பஞ்சஸை வந்து நம்ம எப்படி வந்து பேசிக்காக டெவலப் பண்ணுறது, அது அந்தந்த பஞ்சஸுக்கான எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறோம், அந்த ஃபார்மோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அச்சமில்லை அச்சமில்லை. Okay, position, straight forward, just 1, 2, 2, keep on doing, 2, 3, 4, 5, 6, 7, 8, again 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, clear. Again same position. So one leg forward வச்சுங்க, right leg forward வச்சுங்க. So right leg forward, right leg on the forward position, right leg forward, clear. இப்போ நம்ம switch பண்ண போறோம். clear ஆதா? So 1, 2, 3, 4, clear ஆதா? ரெடியா? position, right leg on the forward position, ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, clear, ready? Okay, next position. So both the legs
parallel position வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பஞ்சஸ் வந்து ஃபேஸ் கட் வைக்க போகிறோம். கிளியர்? ஃபேஸ் கட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் பேக். ஸோ 1 பேக், 2 as much as possible. நம்ம எவ்வளோ பஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். கிளியர்? ரெடி? ஆர் யூ ரெடி? Position. Okay. When I say start, you will be counting with the 1. Ready? Position. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Clear? Again, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். அகைன் வந்து இப்போ நம்ம வந்து அப் பண்ண போகிறோம். கிளியராக தான்? Position. Ready? When I say 1, you will be extending. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணணும், ஒரு அப் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to do same. கிளியர்? ஒரே டைம் நம்ம ரெண்டு பஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு ஃபார்வர்ட் ஒரு அப்வர்ட் பண்ணலாமா? when I say 1, we'll be doing both. கிளியராக தான்? நான் ஒன்று சொல்லியாச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணுவீங்க. ரெடி? பொசிஷன். ரெடி? 1, குட். 2, ஈஸி. 3, ஈஸி. 4, 5, 6, 7, 8, again 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரெடி? பொசிஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹாப் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹாப் பண்ணும்போது, இப்போ ஹாப் பண்ணும்போது இந்த பஞ்சை நம்ம த்ரோ பண்ணுவோம். கிளியர்? ஹாப் டவுன். கேன் வி ட்ரை? கிளியர் ஆகுதா? இப்போ நம்ம ஹாப்லேயே பஞ்ச் பண்ணுவோம். ரெடி? ஆர் ரெடி? சேம் 8 கவுண்ட்ஸ். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Again 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஈஸி. ரெடி? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சேம் தான். இப்போ நம்ம ஹாப் பண்ணும்போது ஃபார்வர்ட் பண்ணுவோம், இப்போ ஹாப் பண்ணும்போது அப் பண்ணுவோம். ரெடி? ஆர் ரெடி? பொசிஷன் சேம் 8 கவுண்ட்ஸ். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, good. 3, well done. 4, 5, 6, 7, 8, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Ready? Easy? Easy. Clear ஆயிடுச்சா? Easy. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Ready? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சேம் ஒரு ஹாப் பண்ணுவோம், பட் we will do with the both punches, forward, upward. We will be keep on doing the hop. Hop பண்ணிட்டே இருங்க. ஹாப் பண்ணுங்க. No. Same hop. Hop. Forward, extend. Ready? When I say 1, 2, clear? Can we try? Ready? ஸோ அடுத்த சேலஞ்சாக போகணும் நம்ம. கிளியராக தான்? நம்ம ஈஸியாக பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த நமக்கு பஞ்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு பஞ்ச் ஃபார்மேட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். ரெடி? when I say 1, you will be doing both forward and rising up. Ready? Can we try? Or start? Okay. Ready? 1, 2, 3, good. 4, 5, 6, 7, 8,
என்ன குட்டீஸ் எல்லாரும் கிக் பாக்ஸிங் கத்துட்டு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? இதே ஜோஷோட நீங்க இருக்கும்போதே நான் அந்த குவிஸ்க்கான ஆன்சரையும் சொல்லிடுறேன். நரேந்திரநாத் தத்தா நேஷனல் யூத் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. தட் இஸ் none other than the great சுவாமி விவேகானந்தா, இந்தியாவோட கிரேட்டஸ்ட் மங்க் எவர். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி அகைன் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். நன்றி, வணக்கம்.